டி நகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது காணலாம். டி நகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக களமிறங்கக்கூடிய ராஜா அன்பழகன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்துல கேட்கலாம். சார், தொடர்ச்சியா மக்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு களம்? நல்லா இருக்கு, மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் எழுச்சியான வரவேற்பு தராங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கழக தலைவர் அவர்களின் சிறப்பான திட்டங்கள். அதுவும் குறிப்பாக மகளிருக்கு நிறையா பண்ணியிருக்காரு. கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் மாதம், இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், படிக்கிற பசங்களுக்கு நான் முதல்வன் திட்டம், எல்லாமே மாதம் 1000 ரூபாயும் தந்து கொண்டிருக்கிறார். எனவே இப்போ வரும் தேர்தல் அறிக்கையிலையும் அதெல்லாம் ஏற்றி கலைஞர் உரிமை தொகை 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இது 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா மாற்றி கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ரா ஏற்றி கொடுக்குறாரு. ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மக்கள். முக்கியமாக இந்த 8000 ரூபா கூப்பன் இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். ஏன்னா இப்பயே நான் போகிறேன்லாம் கூப்பன் எப்போ போகிறோம், ஆட்சி எப்போ அமைப்பீங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும், அந்த மகளிர் எல்லாருமே. ரொம்ப கரெக்டாகுது. இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுக்கான சூப்பர் ஸ்டார், கதாநாயகன் எல்லாமே. இப்போது டி நகரனுடைய மிக பிரதானமான ஒரு பிரச்சனை இது. எனக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுப்பேன். இந்த பிரச்சனை டி நகரில் முக்கிய பிரதான பிரச்சனை டிராஃபிக் தான், பார்க்கிங்கு. அதுவும் எல்லாமே வெளியிலேருந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறவங்க, அவங்க போகிறதுக்கான எல்லா வழியும் இங்கே பார்க்கிங் பண்ணுறது, அவங்க இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான எல்லா வழியும் செய்து தரப்படும். இப்போது கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் ஒரு 123 வாக்குகளில் தான் தோல்வியை தழுவியிருந்தார். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரே நிற்கிறாரு. போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, போட்டின்றது திமுகவுக்கும் அதிமுக மட்டும்தான் இங்கே போட்டி. டிவிகே சீனில் இல்லை. டி நகர் பொறுத்த வரைக்கும் என் ஆனந்தன் ஒருத்தர் நிற்கிறாரு. அவருக்கும் டி நகருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் பாண்டிச்சேரியில் இருந்தார், ஊருக்கே தெரியும். டி நகரில் எத்தனை தெரு இருக்குதுன்னு தெரியாது, எத்தனை பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு தெரியாது, பம்பிங் ஸ்டேஷன் எங்கே வேலை செய்யுதுன்னு தெரியாது. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் முந்தா ஃபைனல் லிஸ்ட்டில் எத்தனை வாக்காளர்கள், அதில் மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர், திருநங்கைகள் எத்தனை பேர், மான்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, போஸ்டல் ஓட்டு எவ்வளோ, இது எதுவுமே அவருக்கு தெரியாது. நீங்கள் போயிட்டு வேணால் இந்த மைக் அவர்கிட்ட நீட்டுங்க. அவருக்கும் டி நகர் தொகுதிக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கேண்டிடேட். ஏன்னா மக்களை புறக்கணிச்சிடுவாங்க. அது ஒன்று நடிகரோட பிம்பெல்லாம் டி நகரில் எடுபடாது. இங்கெல்லாம் படித்தவர்கள், தெளிவான சிந்தனை கொண்டவர்கள். அதனால் இங்கே வேலை செய்ய முடியாது அவங்களால. விஜய் பின்பற்றி இந்த சைக்கிள் பிரச்சாரமா? சைக்கிள் பிரச்சாரம் நான் பிறந்ததில் சின்ன வயசுலேருந்து சைக்கிள் ஓடின்னு இருக்கிறேங்க. அதுக்கும் பிரச்சாரத்துக்கும் ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு சைக்கிள் ரைடிங் வந்தால் அப்படியே நீங்கள் உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். இதை நான் விளம்பரப்படுத்துறதுக்கோ இல்லை விஜய் மாதிரியோலாம் கிடையாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. டி நகர் மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? டி நகர் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்காக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய, அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற, அரசு திட்டங்கள் முழுமையாக அவரை சென்று ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஒரு திட்டங்கள் சேர கடுமையாக உழைப்பேன். என்னுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும். நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள், காப்பை கம்பெனி இருக்காங்க. அவங்களோட உதவியுடன் நிறையா கவர்மெண்ட்டால் பண்ண முடியாத சில விஷயங்கள் கூட நம்ம பண்ணித்தரலாம். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஏசி ரூமோட வச்சு கணினியோட அவங்களுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி தரலாம். அந்த மாதிரி சில தனிப்பட்ட இதுவும் நான் பண்ணுவேன். நான் அதனால் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறேன். மக்களுடைய நம்பிக்கையை பற்றி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் நான் செயல்படுவேன் என டி நகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய திரு ராஜா அன்பழகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.